உள்ள மதுக்கடைகளை அகற்ற கால அவகாசம் அளிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறனர். தமிழகம் அரசே மதுக்கடை நடத்துவதால் கால அவகாசம் கிடையாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழகம் தவிர பிற மாநிலங்களுக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை மூட இன்றே கடைசி நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை அகற்ற கால அவகாசம் அளிக்க முடியாது என தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து மேலும் பல தகவலை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மனோஜ். அவரிடம் கேட்கலாம். மனோஜ், அதாவது தமிழகம் தவிர பிற மாநிலங்களுக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. தமிழகம் தவிர்த்து தமிழகம் மட்டும் கால அவகாசம் அளிக்க முடியாது என கூறியிருக்கு. உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களும் நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்களும் பற்றி முழுமையான விவரம் என்ன? நித்யா, அதாவது இன்றைக்கு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை அகற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் மாற்றம் கோரி தொடரப்பட்ட மனுவில் தீர்ப்பு வெளியானது. அதில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசே மதுக்கடைகளை ஏற்று நடத்துவதால் தங்களுடைய உத்தரவில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளின் ஓரங்களில் 500 மீட்டர் தொலைவிற்கு உள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மதுக்கடைகளையும் உடனடியாக அகற்றிவிட வேண்டும். மார்ச் 30 அதாவது இன்றைக்கு தான் கடைசி தினம். இதற்கு பிறகு எந்த விதமான கால அவகாசத்தையும் கொடுக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் அந்த நெடுஞ்சாலை ஓரம் இருக்கக்கூடிய மதுக்கடைகளுடைய லைசன்ஸ், அந்த உரிமமானது எவ்வளவு காலத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளாக அதை அகற்ற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது தங்களுடைய இந்த உத்தரவானது உணவகங்கள் மற்றும் ஹோட்டல், பப் இது போன்ற இவற்றிற்கும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றமானது மேலும் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது சில விதிமுறைகளையும் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு சிறிய நகரங்கள் 20,000 மக்கள் தொகை அதற்கு குறைவாக மக்கள் தொகையை கொண்டிருந்தால் அங்கு மட்டும் நெடுஞ்சாலையில் இருந்து 220 மீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மதுக்கடையை அகற்ற வேண்டும். அதற்கு மேலுள்ள மதுக்கடைகளை அகற்ற தேவையில்லை என்று உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞருடைய கருத்துக்களையும் உச்சநீதிமன்றம் முழுமையாக நிராகரித்திருக்கிறது. அதாவது வருவாய் என்பது இந்த மதுக்கடைகளை சார்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதனுடைய அந்த அளவை, அதாவது நெடுஞ்சாலையிலிருந்து 500 மீட்டர் என்பதை குறைத்து உச்சநீதிமன்றம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் அதனை உச்சநீதிமன்றமானது நிராகரித்து விட்டது. மேலும்
மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஒரு உரிமை கூட தற்போது தமிழகத்துக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனெனில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசே இதனை ஏற்று நடத்துகிறது என்பதை உச்சநீதிமன்றம் மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கிறது. அதனால்தான் உடனடியாக அகற்ற வேண்டும். ஏனெனில் உயிர்களை விட மதுவானது அவ்வளவு ஒன்றும் உயர்ந்தது கிடையாது. உயிர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மதிப்பு என்பது அதிகம். அதனை உடனடியாக பின்பற்ற வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அதனால்தான் தமிழகத்தில் எந்த விதமான கால அவகாசமும் நீட்டித்து கொடுக்க முடியாது, உடனடியாக அகற்றுங்கள் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நித்யா, அதாவது மற்ற மாநிலங்களுக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கிய நீதிமன்றம் தமிழகத்திற்கு மட்டும் ஏன் கால அவகாசம் வழங்கவில்லை? ஒரு மதுக்கடையானது நெடுஞ்சாலையில் எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு மதுக்கடைகள் இருக்க வேண்டும் என அந்த பதிவில் ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கா? நித்யா, அதாவது ஏற்கனவே இந்த விவகாரமானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு தீர்ப்பு கொடுத்த பொழுது நெடுஞ்சாலைகளில் இருந்து 500 மீட்டர் தூரத்திற்குள் எந்தவிதமான மதுக்கடையும் இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அது தமிழகம் மட்டுமல்ல, அனைத்து மாநிலங்களுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. இதில் தமிழகம் மற்றும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட சில மாநிலங்கள் இந்த தூரத்தை குறைக்க வேண்டும், அதாவது 100 மீட்டராக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். குறிப்பாக தமிழகத்தின் சார்பில் வாதிடும் பொழுது ஏறக்குறைய 1731 மதுக்கடைகளானது நெடுஞ்சாலை ஓரம் அமைந்திருக்கிறது. அவற்றை மூடுவதால் தமிழக அரசிற்கு மாதத்திற்கு 25,000 கோடி வரைக்கும் வருமான இழப்பு ஏற்படும். எனவே அதனை இதுபோன்ற ஒரு மூட சொல்வது சரியல்ல என்று தங்களுடைய தரப்பிலிருந்து தமிழக அரசு வாதங்களை எடுத்து வைத்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் அவற்றை கேட்டதற்கு பிறகு சொன்ன விஷயம் என்னவென்றால், தமிழகத்தில் தமிழக அரசே மதுக்கடைகளை ஏற்றி நடத்தும் பொழுது தங்களுடைய உத்தரவை மாற்ற வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். எனவே தமிழகத்தில் அந்த மதுக்கடைகள் அகற்றுவதற்கு எந்தவிதமான கால அவகாசத்தையும் நீட்டித்து தர முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நெடுஞ்சாலை ஓரங்களில் மதுக்கடைகளை வைக்க எந்தவிதமான சான்றிதழ், அதாவது உரிமங்கள் ஏப்ரல் 1க்கு பிறகு எந்தவிதமான உரிமங்களும் கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு இடத்தில் விற்பனை செய்யக்கூடாது என்றால் விற்பனை செய்யக்கூடாது என்றுதான் அர்த்தம். அதில் இவ்வளவு தூரத்தில் விற்பனை செய்து கொள்கிறோம், இவ்வளவு தூரத்தில் விற்பனை செய்ய மாட்டோம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்க முடியாது. விற்பனை இல்லை என்றால் நாங்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் எங்குமே விற்பனை கிடையாது என்றுதான் அர்த்தம் என்பதை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய 500 மீட்டர் தூரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய மதுக்கடைகள் அகற்றப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. நித்யா, இப்போ தமிழகத்தில் உடனடியாக நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டுமானால் தமிழகத்திற்கு வருவாய் இழப்பு எந்த அளவுக்கு ஏற்படும்? மற்ற மாநிலங்கள் குறிப்பிட்டு சொல்லணும், என்னென்ன மாநிலங்களுக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் விதிக்கப்பட்டிருக்கு, அது பற்றி விவரங்கள் இருக்கா? நித்யா, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 50% மதுக்கடைகள் இந்த நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது 1731 மதுக்கடைகள் ஏறக்குறைய 200 மீட்டர் தூரத்திற்கு உள்ளாகவும், இன்னும் ஒரு 1000 மதுக்கடைகள் அந்த 500 மீட்டர் தூரத்திற்கு உள்ளாகவும் இருக்கிறது. ஏறக்குறைய 2500 மதுக்கடை அளவுக்கு தமிழகத்திலே நாம் நெடுஞ்சாலை ஓரத்தில் கூடிய மதுக்கடைகளை மூடியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. குறிப்பாக இந்த தூரத்தை பொறுத்தவரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் தான் இது போன்று அதிகமாக நெடுஞ்சாலை ஓரங்களில் மதுக்கடைகள் இருப்பதாக மனுதாரர்கள் தரப்பிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தமிழகத்தில் ஏறக்குறைய 50% அளவுக்கு வருமானத்தை இந்த நெடுஞ்சாலை ஓர மதுக்கடைகளை நம்பியே தமிழக அரசு இருக்கிறது. அதனையே தங்களுடைய வாதமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றமோ அதனை ஏற்பதற்கு மறுத்துவிட்டது. மாறாக தங்களுடைய தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட உத்தரவை உடனடியாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னதோடு ரெஸ்டாரண்ட், அதாவது உணவகங்கள், கேளிக்கை விடுதிகள் மற்றும் பப் போன்ற மற்ற விஷயங்களிலும் இது போன்ற மதுக்களை விற்பனை செய்யக்கூடாது. ஏனெனில் இந்த நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களுமே ஏறக்குறைய நெடுஞ்சாலைகள் ஓரத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள், ரெஸ்டாரண்ட், பப் போன்றவையும். எனவே அங்கும் இது போன்ற மது விற்பனை இருக்கக்கூடாது. அதனையும் மாநில அரசுகள் உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் என்பதையும் உச்சநீதிமன்றம் மேலும் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா, சிக்கிம், மேகாலயா போன்ற, தெலுங்கானா போன்ற சில மாநிலங்களுக்கு மட்டும் இதில் சில ரிலாக்சேஷன், அதாவது சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் அந்த லைசன்ஸ், அதாவது உரிமம் இருக்கக்கூடிய வரைக்கும் அவர்கள் இந்த மதுக்கடைகளை வைத்துக் கொள்ளலாம். மற்ற சில மாநிலங்களில் ஜூன் 30 என்றும், சில மாநிலங்களுக்கு இன்ன பிற மாநிலங்களுக்கு மார்ச் 31 கடைசி என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் ஏப்ரல் 1க்கு பிறகு எந்த விதமான உரிமங்களும் கொடுக்கப்படக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை அனைத்து மாநிலங்களுக்கும் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஏனெனில் இந்த நெடுஞ்சாலை ஓர மதுக்கடைகள் காரணமாக அதிகப்படியிலான விபத்துகள் ஏற்படுகிறது என்பதை உச்சநீதிமன்றம் மறுபடியும் தெரிவித்திருக்கிறது. விபத்துகளை தடுக்கவும் உயிர்களை காக்கவும் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதால் மாநில அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தங்களுடைய முந்தைய தீர்ப்பில் சில தளர்வுகளை மட்டும் கொடுத்துவிட்டு அகற்றுவது குறித்து எந்தவிதமான உத்தரவுகளையும் பிறப்பிக்கவோ அல்லது அதில் எந்தவிதமான மாற்றங்களை செய்யவோ உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நித்யா.
தமிழகம் தவிர்த்து மற்ற மாநிலங்களுக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் மனோஜ் தெரிவிக்க